அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த தேசிய மகளிர் கூட்டமைப்பு தலைவி கனகாம்பல் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர். நான் நாடி ஜோஷியம் சொல்றேன். நான் மேஷ ராசியை பத்தி பேசலான்ட்டு வந்திருக்கேன். எங்கும் எதிலும் முதலிடத்தை பிடிக்கும் மேஷ ராசி நேயர்களே, எதையும் வித்தியாசமாக செய்து முடிப்பவர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் நிற்கும் போது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனை தீரும். இங்கிதமாக பேசி எல்லா நல்ல காரியத்தையும் முடித்து காட்டுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 1/1/2026 முதல் 31/5/2026 வரை குரு பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தாருடன் விட்டு கொடுத்து போகணும். நீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. 1/6/2026 முதல் 14/10/2026 வரை குரு பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு செல்வதால் சேமிப்பு கரையும். புது வீடு மாறுவீர்கள். தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. 14/10/2026 முதல் 31/12/2026 வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு செல்வதால் சொந்த வீடு வாகனம் அமையும். வீட்டில் அடுத்தடுத்து சுப காரியங்கள் நடக்கும். வெளிநாட்டு செல்வருக்கு விசா கிடைக்கும். புனித ஸ்தலத்துக்கு சென்று வருவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன கோபதாபங்கள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் மெத்தனமாக இருக்கக்கூடாது. யோகா எல்லாத்தையும் நீங்க செய்யணும். சின்ன சின்ன எக்ஸசைஸ் செஞ்சா நல்லது. இந்த வருடத்துல வியாபாரத்துல பிற்பகுதியில நல்ல லாபம் ஈட்டுவார்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள். உத்தியோகத்துல நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு சாதுரியமான செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் அந்தஸ்து உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம், அதனால் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். திறமை வெளிப்படும். ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படும். கல்வி தடைபடாமல் நல்லா படிப்பாங்க இந்த வருஷம். கலைத்துறையினருக்கு திடீர்னு கோபம் உண்டாகும். கொஞ்சம் நிதானமா இருப்பது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாம உடனே செய்வது நல்லது. அப்போ எடுத்த காரியம் நல்ல வெற்றியாகும். தனஸ்தானத்துல சுக்கிரன் இருப்பதால இந்த ஆண்டுல பொருளாதாரத்துல பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் துறையினருக்கு. ஆக மொத்தத்துல இந்த வருடம் 2026 மேஷ ராசிகள் விடாமுயற்சி செஞ்சு வெற்றி பெறுவார்கள். அதற்கு இவர்கள் திருச்செந்தூர் முருகரை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தா நிச்சயம் அவங்களுக்கு நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.